அனைத்து மாணவர்களுக்கும் வேலை நாடுனர்களுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் அன்பான வணக்கம். நம்ம ரொபாட்டிக்ஸ் பற்றி தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். இதில் வந்து ரொபாட்டிக்ஸ் ஓட அப்ளிகேஷன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசணும். இப்போ அடுத்து வந்து அது ரொபாட்டிக்ஸ் துறையில் வந்து நம்ம படிக்கணும், முன்னேறணும் அப்படின்னா அதுக்காக என்ன எஜுகேஷன் கோர்சஸ் படிக்கணும், அப்புறம் அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த செஷனில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சார் வணக்கம். இப்போ நம்ம ஆல்ரெடி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ரொபாட்டிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம கோர்சஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இப்போ ஒரு கேள்வி மைண்டில் வருது. அதாவது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா எல்லா ஃபீல்டுலேயும் ரொபாட்டிக்ஸ் இருக்குது, ரொபாட்டிக்ஸ் டச் பண்ணாத ஃபீல்டே கிடையாது அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஹியூமன்ஸோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுதா டிக்ரீஸ் பண்ணுதா? ஏன்னா நிறைய இடத்துல ஆட்டோமேஷன் பற்றி சொல்கிறீங்க. ஹியூமன் ஒரு டாஸ்க் பண்ண வேண்டிய இடத்துல ரோபோட்ஸ் வந்து அவ்வளோ டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ அப்போ வந்து இது எப்படி இருக்குது, இம்பேக்ட் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் வந்து எப்படி இருக்குது? இஸ் இட் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங்? ஓகே, இது வந்து எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு ரொபாட்டிக்ஸ். ஸோ ஒரு மிஷின்லேருந்தே இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் இன்வென்ட் ஆன டைம்லேருந்தே இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரோபோட்டிக்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக மக்களுக்கு தெரியுது, அவ்வளோதான். பட் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சலவைக்காரங்கன்னு இருந்தாங்க. அதாவது துணியை வந்து எடுத்து போட்டு கழுவி அதை வந்து காய வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஒர்க்கு வந்து இருந்துச்சு. அது நிறைய பெரிய மாஸ் பீப்புள் வந்து அந்த ஒர்க்கே வந்து அவங்க வாழ்வாதாரமாக வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து வாஷிங் மிஷின்லாம் வர ஆரம்பிச்சிது. ஸோ ரிலையபிலிட்டி வந்து மக்களுக்கு கம்மியாக, அவங்கள வந்து சார்ந்து இருக்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. வீட்லேயே நான் போட்டு கழுவிக்கிறேன், நான் எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஸோ அது பெரிய மாஸ் குரூப் ஆஃப் பீப்புளே வந்து அதனால் அஃபெக்ட் ஆனாங்க ஆரம்பத்தில். ஸோ சேஞ்ச் இஸ் சம்திங் விச் டசன்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த விஷயங்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டால், ரொட்டீன் டாஸ்கில் ஹியூமன் பீயிங்ஸ் இன்வால்வ் ஆகிறதுலேருந்து கம்மியாக்கிட்டே வருது, அவ்வளோதான். பட் இதுக்கான ஆல்டர்னேட்டிவான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு சலவைக்காரங்க ஒரு 1950s 60s இருந்தாங்கன்னு வைங்களேன். ஸ்பேஸ் சார்ந்த ஒர்க்லாம் இப்போ அப்போ இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது, இப்போ அது வருது. நான் சொன்ன மாதிரி இப்போ தான் ஜஸ்ட் நுனியை டச் பண்ணியிருக்கோம். இன்னும் அது எங்கெங்கெல்லாம் போகுன்றது நமக்கு தெரியலை, ஒன்று. ரெண்டாவது, இதை சார்ந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபீல்ட்ஸில் இன்னும் அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், ரொட்டீன் டாஸ்க்காக எந்த இடத்துல மனிதன் வந்து செய்துக்கிட்டு இருக்கிறானோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜாப்ஸ் வந்து கொஞ்சம் குறையுது அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. 50 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு 100 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு 30 பேர் வரைக்கும் குறைக்கிறாங்க. இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. பட் படித்த மக்களுக்கான வேலை என்பது இந்த ரொபோட்டிக்ஸ் சார்ந்த வேலை, மிஷின் சார்ந்த, உதாரணத்துக்கு இப்போது ஏதாவது மிஷின் இருக்குது, மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஒரு வேலைன்னு வந்துக்கிட்டு இருக்குது, அந்த மிஷினை சர்வீஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஒர்க்குன்னு வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது படித்த மக்களுக்கான வேலை என்பது கூடிக்கிட்டே போகிறத நம்ம பார்க்குறோம். ரொட்டீன் டாஸ்க்காக யார் இருக்கிறாங்களோ அந்த வேலை வாய்ப்பெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு படித்த மக்களுக்கான வேலை வாய்ப்புன்றது அதிகமாகிக்கிட்டே போகிறத நம்ம இந்த ரொபோட்டிக்ஸ் மட்டும் இல்லை, அதனால் அந்த ரொபோட்டிக்ஸை மட்டுமே எல்லோரும் பழி சுமத்துறாங்க. அந்த ரொபோட்டிக்ஸ் மட்டும் இல்லை, மிஷினுக்கே உரித்தானது இது. மிஷினுக்கே இந்த விஷயங்கள் வந்து அந்த டைம்லேயே வந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போகும், தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு சில மக்கள் வந்து அந்த நிறைய பேர் வந்து அந்த வேலையில் இருந்தாங்க, இப்போது இருக்கிறாங்க. அதில் வந்து வீலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க, அந்த சூட் கேஸில் வீல். அந்த வீல் வந்ததுனால இவங்களுடைய வேலை வந்து குறைஞ்சதை நம்ம பார்க்குறோம். இன்னைய வரைக்கும் அதுவே நிறைய ஒரு கூட்டமைப்பெல்லாம் அதுக்கு எதிர்த்து போராடுறாங்க, வீல் போடக்கூடாது, அங்கே ரோபோட் இருக்கான்னு கேட்டால் ரோபோட் இல்லை. ஒரு வீலு சின்ன நீங்கள் போட்டு விட்டதுனால எங்களுக்கு கிடைக்கல. அதுவும் இப்போ 4 சைடு டைரக்ஷன் வீல் வந்துருச்சு. லைட்டாக இப்போ காலை தள்ளி விட்டிங்கன்னா ஒரு 10 அடி தூரம் போய் நிற்கும், அது அவ்வளோ வெயிட்டாக இருந்தாலுமே பரவாயில்ல. ஸோ அது எல்லாமே இன்வென்ஷன். இப்போ அந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா, ரொட்டீன் டாஸ்க்காக எல்லாராலுமே செய்ய முடிய ஒரு டாஸ்க்காக இருக்கக்கூடிய வேலைகள் குறைஞ்சிட்டு வருது. அது மிஷினுமே ஒரு காரணம் தான். ஆனால் படித்த மக்களுக்கான வேலை ஒரு ஸ்கோப் வந்து உருவாகிட்டே இருக்குது. இவ்வளோ நாள் வேலை என்பது சாப்பாட்டுக்கு, துணிக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கக்கூடியதை தாண்டி வண்டிக்குன்னு வந்திருக்கிறோம், ரீசர்ச்சுன்னு வந்திருக்கிறோம், ஸ்பேஸுக்குன்னு வந்திருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி இந்த ஓஷனுக்கெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு ஏகப்பட்ட, என் ஃப்ரெண்டு உட்பட நிறைய பேர் இந்த கடலுக்குள்ளே போகக்கூடிய ரோபோட்ஸில் எல்லாருமே எம்ப்ளாயாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் அங்கே ஜாப்ஸ் கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ நம்மளோட இருக்கக்கூடிய, என்னுடைய பேட்சில் இருக்கக்கூடிய, என்னுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் இந்த ஃபீல்டில் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. குறைஞ்சிருக்கக்கூடிய இடம் எதுவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொட்டீன் டாஸ்க்காக எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லா ஃபீல்டுலுமே,
அந்த இடத்துல மட்டும்தான் குறைஞ்சிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். அதுதானே தவிர மற்றபடி இதுக்காக பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. அவ்வளோ மாஸ் பீப்புள் கூட வேறு வேறு வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத்து, நம்மளுடைய வறுமையுடைய பர்சன்டேஜ்லாம் பார்க்கும் பொழுது இந்தியாவே நீங்கள் எடுத்துக்கோங்க, குறிப்பிட்டு தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, we are on top of all other states. அப்படி நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுடைய பாவர்ட்டி லெவல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். ஓவராலாக நம்ம பார்க்கும் பொழுது பாவர்ட்டி லெவல் இவ்வளோ குறையுதுன்னா கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ்லேருந்து எல்லா விஷயங்களுமே நம்மளை இன்னும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகுது. we are on a right track அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ சின்ன ஒர்க்லாம் கொஞ்சம் டிவைட் ஆகிட்டு வருது, மேலே ஒர்க் அதிகமாகிட்டு வருது. அதனால தான் பசங்களாக படிங்க அப்படின்றோம். ஓகே, அதாவது நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இப்போ மாறிடுச்சு அப்படிங்கிறீங்க. ஸோ எங்கே ஒரு மெக்கானிக்கல் ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் இருக்கோ அது குறைஞ்சு எங்கே ஒரு ஸ்கில்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் தேவைப்படுதோ அதை நோக்கி வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்கில்ஃபுல் பீப்புளை நோக்கி நம்ம வந்து நடந்துட்டு இருக்கிறோம். ஓகே சார். ஸோ இப்போ ஸ்கில் அப்படின்றத பேசினோடனே நமக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ என்ன படிப்பு தேவைப்படுது, என்ன ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வந்து இதுக்கு வேணும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். இப்போது நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்ப்போம். சின்ன வயசில் இருந்து ஏன்னு கேட்டால் இந்த ஐஐடிஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இப்போது குறிப்பிட்டு ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா அவங்க 30% ஆஃப் த பீப்புள் உள்ளே இருக்காங்க. அங்கே இடத்துல இருந்து ஒரு சார், என்னுடைய ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொன்னார். என்னன்னு கேட்டால், நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும் பொழுது 6வதுலேருந்தே தம்பி நீ ஐஐடி போயிடணும் சொல்லி வளர்ப்பாங்க. எங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியாது. எங்களை அறியாமே நாங்கள் படிச்சுட்டு நாங்கள் உள்ளே வந்தோம். அதில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் உள்ளே வந்துட்டோம். அதனால தான் இவ்வளோ பெனிஃபிட் எங்களால் ரீட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுறது ஒரு மினிமம் 9th and 10th பிளான் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஓகே ரோபோட்டிக் கெரியராக சூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு இடம் வந்து இந்த 9th and 10th பிளான் பண்ணாங்க. அப்படின்னா 11th and 12th எடுக்கக்கூடிய குரூப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. ஏன்னு சொல்லி கேட்டால், ஏன்னா நம்ம நிறைய கன்ஃபைன் ஆக்கப்படுறோம். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துக்கிட்டால் யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஆல். செகண்ட் குரூப் எடுத்துக்கிட்டால் மெடிசனை தவிர்த்து நீங்கள் நிறைய எல்லாத்தையும் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் குரூப் நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்ட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜியோட சேர்த்து எடுத்தால் நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படிப்பும் படிச்சிடலாம். செகண்ட் எடுத்து பயாலஜியை தவிர்த்து எடுத்திங்கன்னா மெடிசனை தவிர்த்து நீங்கள் படிச்சிடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் காமர்ஸு, ஹியூமனிட்டிஸு, ஹிஸ்ட்ரி அதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான லிமிடேஷன்ஸ் இருக்குது. ரோபோட்டிக்ஸில் போகணும் அப்படின்ற விருப்பப்படக்கூடிய யாராக இருந்தாலுமே ஸ்பெசிஃபிக்காக இதுதான் எனக்கு வேணும், இதை தவிர்த்து நான் எதுவுமே போக மாட்டேன், என்னன்னாலும் சரி அப்படின்ற மாதிரியான நிலைமையில் இருந்தாங்கன்னா அவங்க தாராளமாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துடலாம். ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக்கலி மேடு ஃபார் இன்ஜினியர்ஸ். ஸோ அது வந்து அவங்க இன்ஜினியரிங் படிக்கலாம். ஃபஸ்ட்டு குரூப் படிக்கிறவங்க, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, பிசிஎம்பின்னு சொல்லுவாங்க, பயோமேக்ஸு, அதை அவங்க படிக்கிறாங்கன்னாலும் அவங்களால போக முடியும். அதில் பயாலஜி இருக்கும், அதில் பெருமளவு இதில் பயாலஜி வராது. அன்லஸ் அண்ட் அன்டில் பயோமெடிசன் சார்ந்து பயோமெடிக்கல் சார்ந்த ஒரு ஃபீல்டுக்கு போகாத வரைக்கும் பயாலஜி பெரிய அளவில் ரோபோட்டிக்ஸில் இன்வால்வ் ஆகாது. பட் ஸ்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஒர்க் ஆகிறான், ஒரே ஒரு நீடல் என்ன மெட்டீரியல் இருக்கணும், அந்த ஸ்கின்னுக்குள்ளே போச்சுன்னா அந்த ஸ்கின்னு தாங்குமா, அந்த மாதிரியான கேல்குலேஷன்ஸ்லாம் அதுவும் ஏகப்பட்ட பெரிய ஃபீல்டு. அதுவே அந்த நாலேஜுமே தேவைப்படும். யூ கேன் சூஸ் பிட்வீன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி ஆர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ ப்ரிஃபரபிள் இதெல்லாம் நம்ம சொல்கிறது. ஆனால் இது ரெண்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்ஜினியரிங் இருக்குது. இன்ஜினியரிங் தான் ரொம்ப கோராக எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸுமே மினிமம் உங்களுக்கு ஒரு பேச்சுலர் டிகிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால் பிடெக் ரோபோட்டிக்ஸ், பிஇ ரோபோட்டிக்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். இந்த மாதிரியான கோர்சஸ் ரோபோட்டிக்ஸ்னு இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் மெக்கட்ரானிக்ஸை கூட நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். மெக்கட்ரானிக்ஸோடைய ஒரு குழந்தை தான் ரோபோட்டிக்ஸ்னு சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக மெக்கட்ரானிக்ஸ் ரொம்ப வாஸ்ட்டு, அதில் ஒரு பார்ட் வந்து ரோபோட்டிக்ஸ். ஸோ நீங்கள் மெக்கட்ரானிக்ஸ் இருந்தால் மெக்கட்ரானிக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ரோபோட்டிக்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா வெல் எஸ்டாப்ளிஷ் காலேஜஸ்லேருந்து அவங்களே உங்களுக்கு ஆஃப் கேம்பஸில் ஒர்க் கிடைக்கும். நிறைய கம்பெனிஸ் சென்னையில், இந்தியாவில் வந்துருச்சு, தமிழ்நாட்டில் வந்துருச்சு. ஏபிபியிலேருந்து எல்லா கம்பெனிஸுமே நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான கம்பெனிஸும் வந்து ரெக்ரூட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. மெடிசன் சார்ந்து இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப பெரிய மார்க்கெட், அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு அப்படின்னா மெடிசன் சார்ந்து. இப்போ உதாரணத்துக்கு சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் முதல்ல அவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன மெஷர்மெண்ட் டிவைசஸ் வந்துருச்சு, மெஷர் பண்ணிடுறாங்க. பிளட் ப்ரெஷர் லெவலில் மெஷர் பண்ணுறாங்க. இது எல்லாமே டிவைசஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே எம்பெடட் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எம்பெடட்னா ஒரு சென்சார் டிவைஸ் வாங்கி பண்ணுறது, இது எல்லாமே ரோபோட்டிக்ஸ்குள்ளே தான் வரும். ஸோ இந்த ஃபீல்டில் போகலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப்டர் பிடெக் வந்து உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் ஒரு சில பேர் கேட்பாங்க, சார் நான் கோர்சஸாக படிக்கலாமா? ஏன்னா இதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் படிச்சிருக்கிறேன், வேலை சரியாக கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருந்தால் எக்ஸ்போஷர் கம்மியாக இருந்திருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா தாராளமாக போயிடலாம். அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சார்ந்து நிறைய பேர் இப்போ கூட பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி கரண்ட்டு அப்டேட்டாக பார்க்கும்போது 120 கம்பெனிக்கு மேலே எனக்கு ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் வேணும், எம்பெடட் இன்ஜினியர் வேணும், எனக்கு 10 வேகன்சி இருக்குது, 20 வேகன்சி இருக்குதுன்னு தொடர்ச்சியாக நீங்கள் எந்த ஜாப் வெப்சைட் எடுத்தாலுமே இப்போ வரைக்கும் பார்க்கலாம்.
ஸோ இவங்கெல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு நல்ல ரோபோட்டிக்ஸ்க்கான நாலேஜ். ரோபோட்டிக்ஸை பொறுத்த வரைக்குமே சைனர்ஜிஸ்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது இட் கம்பைன்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸு, கோடிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கு, கண்ட்ரோல் இன்ஜினியரிங், அதாவது அந்த ஏஐ சம்மந்தமான விஷயங்கள். இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று பிரியாத ஒரு இன்ஜினியரிங் தான் ரோபோட்டிக்ஸ். எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் ரோபோட்டே பண்ண முடியும். பெரிய கம்பெனி போனீங்கன்னா நீங்கள் எதில் ஸ்கில்ஃபுல்லாக இருப்பீங்கோ நீங்கள் அதில் எடுத்துப்பாங்க. ஸோ அப்போது ஒரு பிடெக்னு ஒருத்தர் படிக்கிறாரு, அதில் நிறைய நாலேஜை வந்து அவர் கெயின் பண்ணிக்கணும். குறிப்பிட்ட ஒரு கம்பெனி அவர் டார்கெட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 5 கம்பெனி ரோபோட்டிக்ஸ் கம்பெனி எடுத்துக்கணும். அந்த கம்பெனி என்ன செய்யுது, என்னென்னலாம் தயார் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரியெல்லாம் டிவைசஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது பிரக்யான் ரோவர் இருக்குது. அந்த பிரக்யான் ரோவர் இந்த சந்திரயான் போச்சு இல்லையா, அதில் என்னென்னலாம் ஃபால்ட் இருக்குன்றது, அதாவது என்னென்னலாம் கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு, நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி பேஸ்டுக்கான விஷயங்கள் அவங்க பண்ணக்கூடிய ப்ராசஸை பார்த்து ஒர்க் பண்ணிங்கன்னா எம்ப்ளாயர் அப்படியே லட்டு மாதிரி எடுத்துப்பான். அப்படியே இவ்வளோ வேலை நீ பார்த்துட்டியா, ஒன்னதையும் நீ தான் எனக்கு வேணும் அப்படின்ற அளவுக்கு கம்பெனிஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ கம்பெனிஸை டார்கெட் பண்ணி அவங்க அதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலே மோர் தென் எனஃப் டு கெட் அ ஜாப். பிடெக் படிக்கிறாங்க, ஏகப்பட்ட காலேஜஸ் வந்துருச்சு. வி ஆர் கிஃப்டட். மறுபடியும் நான் சொல்லணும், தமிழ்நாட்டில் வி ஆர் கிஃப்டட் வித் இன்ஜினியரிங் காலேஜஸ். லாட்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. மெக்கட்ரானிக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, ரொபாட்டிக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, ஏஐ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு ரோபோட்டிக்ஸ் கம்பெனிஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ சின்ன சின்ன ஒர்க் என்ன பண்ணுறாங்க நீங்கள் கற்றுக்கிட்டாலே இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி. ஸோ அதில் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். இதை தாண்டி நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் தான் இதுக்கான பதிலுமே. ஜாப்ஸுமே எல்லா ஃபீல்டுலேயும் வந்துருச்சு நீங்கள் சொன்னீங்க. நம்மளும் அதை தான் வச்சோம். எல்லா ஃபீல்ட்லையும் அப்போ எல்லா ஃபீல்டுலேயுமே ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க. ஸோ அவங்களுடைய மெயின்டெனன்ஸ்க்கு தேவைப்படுறாங்க. புதுசாக ஏதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஏதாவது இந்த விஷயத்தை மாற்ற முடியாதான்னு கேட்குறது ஒரு டீம் தேவைப்படுது. ஒரு சில இடத்துல அந்த டீம் இருக்குது, நிறைய கம்பெனிஸில் அந்த மாதிரி டீமே உருவாக்கப்படலை. டீம் உருவாக்குறதுக்கு ஒரு ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் தேவை. ஸோ அதுக்கு நம்ம நாலேஜபிளாக இருக்கணும். ரோபோட்டிக்ஸ் ஒரு ஹெட்டு போட்டு அது கீழே சபார்டினேட்ஸ் போட்டு அவங்களுக்கு கீழே ஒரு சபார்டினேட்ஸ் போட்டு எப்போ அந்த விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, ஏதாவது ரோபோட் வச்சு பண்ண முடியுமா பாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த டீம் போய் பார்க்கும். ஸோ உருவாகிட்டே இருக்குது ஒவ்வொரு இடத்துலையுமே. ஸோ அந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ஹவு மச் நாலேஜபிள் யூ ஆர், அவ்வளோதான். எவ்வளோ உன்னால் சொல்ல முடியும், ஒரு இன்டர்வியூவில் பண்ண முடியும், இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். 10th முடிச்சா +1 +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாரு, ஒரு பிடெக் ரோபோட்டிக்ஸ் போகிறாரு. போகும்பொழுது அந்த 4 வருஷன்றது பெரிய டைம். அது வந்து அடல்ட் ஸ்டேஜ், எப்படியும் 17 வயசு தாண்டிடுறாரு. ஸோ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் எவ்ரிதிங். டிரைவர் லைசன்ஸ்லேருந்து ஓட்டலேருந்து எல்லாமே பண்ணலாம். ஸோ அந்த வயசை கரெக்டாக ஒருத்தர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. எந்தெந்த கம்பெனி ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டடாக இருக்குது, நான் சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்பேற்பட்ட ஃபீல்டாக அவ்வளோ லாபம், அதாவது சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டாக மாறிக்கிட்டு வருது. எல்லா ஃபீல்டிலும் இருக்கிறதுனால அவங்க இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓ, ரோபோட்டிக்ஸ் வச்சு என் கம்பெனியில் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலலாம் அவ்வளவு பே பண்ணுறாங்க. ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டடான எப்போ இந்த இடத்துல வந்துட்டால் போதும், அதாவது ஒரு ஃபீல்டு. ஸோ அவ்வளோ பே பண்ணுறதுனால அவங்க அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிட்டாங்கன்னா they will be able to get lots of lucrative jobs. தாராளமாக கிடச்சிரும். இந்த ஃபீல்டு அவங்க சூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரி, ஒருத்தர் வெளியில் நீங்கள் கேட்ட அடுத்த கொஸ்டினுக்கான பதில் கோர்சஸ். வெளியில் இருக்கார், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இதுலேயே ஏகப்பட்ட ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. மெக்கட்ரானிக்ஸ்ன்றது பொதுவானது, ரொம்பவே ஜென்ரலைஸ்டு டாபிக். அதில் ஸ்பெசிஃபிக்காக போனோம் அப்படின்னா அதில் உதாரணத்துக்கு நிறைய கோர்சஸ் வந்துருச்சு. பிஎல்சின்னு சொல்லுவாங்க, ஹெச்டிஎம்ஐன்னு அதாவது ஹெச்எம்ஐன்னு சொல்லுவாங்க, ஸ்காடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை என்ன பண்ணோம்னா இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கான நாலேஜை கெயின் பண்ணி விடும். ஸோ அந்த பிஎல்சின்றது ஒன்றுமே கிடையாது, ஒரு 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 ப்ராசஸர், அவ்வளோதான் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர், அதுதான் வந்து டெசிஷன் மேக்கர். அது என்ன பண்ணோன்னா டேட்டா ரீட் பண்ணி தேவையான ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை எப்படி ஒர்க் பண்ணணும்னு ஒருத்தர் கற்றுக்கிட்டாருனாலே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்மளுடைய சர்க்கிளே நிறைய பேர் இந்த பிஎல்சியை சார்ந்து அந்த ஆட்டோமேஷன் சிஸ்டமை ஹெட் பண்ணுறது, கீழே சப்பார்டினேட்ஸாக ஒர்க் பண்ணுறது நிறைய பேர் இந்த பிஎல்சி, ஸ்காடா இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது ஒரு கோர்ஸ். இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கரண்ட்டாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே சரி, ஆப்வியஸ்லி நம்ம எஜுகேஷன்லேயும் நம்ம நிறைய டாப்பில் இருக்கிறோம். ரொபோட்டிக்ஸ் ரிலேட்டடான கிளாஸஸ் டீச்சர்ஸ்க்கான ரெக்குவயர்மெண்ட் எக்ஸ்ட்ரீமாக நான் ரைட் நோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் வி ஆர் இன் த ஃபீல்ட் ஃபார் தி பாஸ்ட் 12 years. 12 வருஷமாக இருக்கிறோம். அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த லாக்டவுனுக்கு பிறகு கொஞ்சம் அவேர்னஸ், ரிலேட்டடான அவேர்னஸ்லாம் கொஞ்சம் அதிகம். இப்போது டீச்சர்ஸ்க்கான ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. மேபி சேலரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே அந்த இடம் மாஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உருவாகிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே ஒரு ரோபோட்டிக்ஸ் டீச்சர் வேணுன்ற அளவுக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என் ஸ்கூலில் ஒரு ரோபோட்டிக்ஸ் லேப் இருக்குது,
என் ஸ்கூலில் ரோபோட்டிக்ஸ் டியூச்சர் வச்சு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்கள் காம்படிஷன் போய் இத்தனை காம்படிஷன் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்கூல் எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது, எத்தனை பேர் ரெக்ரூட்மெண்ட் தேவைப்படும். அது இல்லாமல் இப்போ எங்களை மாதிரி ப்ரைவேட்டாக நடத்துகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் 12 இயர்ஸாக ப்ரைவேட்டாக நாங்கள் ஒரு இன்ஸ்டிடியூட் வச்சுக்கிட்டு ரோபோட்டிக்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஏகப்பட்ட காம்படிஷன் போய் ஜெயிக்கணுன்றது தான் மெயினான இன்டென்ஷன் கூட. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபீல்டு எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. இதை தாண்டி முக்கியமானது வந்து இப்போ நான் சொல்லணும்னு விருப்பப்படுறது வந்து ராஸ் தான், ரோபோட்டிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது என்னென்னு சொல்லி கேட்டால் ரோபோட்டை வந்து எவ்வளோ சிம்பிளாக கொண்டு போக முடியும். காம்ப்ளிகேட்டட் ரோபோட்டை கூட ராஸை வச்சுக்கிட்டு ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக பசங்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதுக்கு அடுத்து காம்ப்ளிகேஷன் பண்ணால் சிரமப்படுவாங்க. இது நம்ம பார்க்கும்பொழுது இந்த ராஸ் பேஸ்டு கோர்சஸ் ரோபோட்டிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டிப்பாக பசங்க யாரெல்லாம் ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டடான வேலைக்கு போகணும்னு சொல்லி அவங்க விருப்பப்படுறாங்களோ ராஸை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ரோபோட்டிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேர்ல்டு வைடாக ஒரு ஃப்ரீவேராக கொடுத்து, உதாரணத்துக்கு இப்போ இந்த டெஸ்லா கார்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா, இப்போ அது இல்லாமல் இந்த அட்டானமஸ் அக்ரிகல்ச்சர்லாம் சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே ராஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். ராஸை ஒருத்தர் கற்றுக்கிட்டாருன்னா பண்ணிடலாம். ஸோ அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் லிங்க்டின் எடுத்துகிட்டு போய் சும்மா நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, ஒருத்தர் ப்ரொஃபைலை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஜாப்லாம் பார்க்குறாங்கன்னா ராஸுக்கு அவ்வளவு ரெக்குவயர்மெண்ட், ஏகப்பட்ட ரெக்குவயர்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒரு காரை டெவலப் பண்ணுறோம், அர்பன் பிளானர் டெவலப் பண்ணுறோம். நான் வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் சொன்ன ஆட்டோமேட்டிக்காக டெஸ்லா கார்ஸ் மாதிரி இந்தியாவிலேயும் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த கம்பெனிஸ்லாம் ரெக்ரூட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸ்டார்ட் அப்ஸே ஆயிரக்கணக்கில் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்லேயும் ஒரு 10 பேர் வேணுனாலும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது அந்த ராஸ் பேஸ்டு கோர்சஸுக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன்லாம் சாஃப்ட்வேர் சைடில் சொல்கிறாங்க, ஆர்பிஐ அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே ஆட்டோமேஷன் சம்மந்தமாக வரும். இன்னொரு குறிப்பிட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், மக்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால. ஏஐ இன் சாஃப்ட்வேர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஏஐ இன் ரோபோட்டிக்ஸ். அந்த விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக வேறு. எல்லாமே ஏஐன்றது புதுப்படையாக பார்க்குறாங்க. சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ஏஐ ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரோபோட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஏஐ அதை விட கொஞ்சம் கம்மி தான் காம்ப்ளிகேஷன் லெவலில். ஸோ அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏஐ படிச்சிட்டேன் அப்படின்றது ஏஐன்றது எல்லாத்துலேயும் வந்துருச்சு. ஸோ சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஏஐன்றது ஒரு சாட் ஜிபிடி, ஒரு பாட் ஜெமினி, இல்லை கிளாட் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் ஏஐ. ரோபோட்டிக்ஸ் ஏஐன்றது இப்போ உதாரணத்துக்கு அந்த NLP இருக்குது, அதை எடுத்து ரோபோட்டில் வச்சுட்டிங்க, தம்பி போய் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு ரோபோட்டிக்கிட்ட சொல்கிறோம், அது போயிட்டு வருதுன்னா அந்த ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டட் ஏஐ. இந்த ஒர்க்கை நம்ம மிஷின்கிட்ட லேப்டாப் கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ அது லேப்டாப்புக்கானது. லேப்டாப்பில் வந்து இன்னைக்கு ஒரு டெக்ஸ்ட்டை கொடு, ஒரு இமேஜை கொடு அப்படின்றது ஏஐ கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ரோபோட்டை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், மேனுவலான ஒர்க். ஸோ இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ கோர்சஸை பார்த்தீங்கன்னா இந்த PLC அது சம்மந்தமான விஷயங்கள், எம்பெடட் சம்மந்தமான நாலேஜு, STMலாம் சொல்லுவாங்க, அது மாதிரியான விஷயங்கள், பயோ இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு சம்மந்தமான விஷயங்கள், இந்த ராஸ் பேஸ் கோர்சஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பே ஸ்கேல் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஐடியை விட இந்த மாதிரியான இப்போ ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நான் பதிவு வச்சுக்கிறேன். சார், இப்போ கோர்சஸ் பற்றி சொன்னீங்களே, இந்த கோர்சஸ் எங்கெங்கே அவைலபிள்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கோர்சஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிமிட்டடான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ராஸ்க்கெலாம் வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. வாட் ஐ ப்ரிஃபர் இஸ், உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இப்போது ஆஃப்லைனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய ஆன்லைனில் இருந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு சர்டிஃபைடு கோர்சஸ் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரலாக நம்ம சொல்லுவோம். இங்கே லோக்கலில் கூட ஒரு சில பேர் இருக்கிறாங்க, வீல் ஹாவ் டு செக் ஃபார் தேர் கிரெடிபிலிட்டி நாலேஜ். ஏன்னா இது ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னு சொல்லி கேட்டால், ஒரு 1000 கதவை தாண்டி போகக்கூடிய ஒரு விஷயம். 1000 கதவை தாண்டினா தான் அது என்ன இருக்குன்றதே தெரியும். ஆனால் ஒரு 100 கதவை தாண்டினாலே நம்ம ஹாப்பி ஆயிரும், எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் ஒரு இன்டர்வியூக்கெலாம் போனோம்னா அந்த 1000 கதவை தாண்டின பிறகு என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம பண்ண முடியுன்றதுனால. ஸோ ஆன்லைனில் ஓரளவு நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு ஒரு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சென்னையிலேருந்து ஏகப்பட்ட இடங்களில் நீங்களுக்கு இந்த மாதிரியான கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் செக் ஃபார் தி கிரெடிபிலிட்டி, நல்லா பண்ணிடுறாங்களா, நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா, அங்கே மூலியமாக ஏதாவது நாலேஜ் கெயின் பண்ணி எங்கேயாவது வேலை கிடச்சிருக்கா, இந்த மாதிரி அவங்க ஸ்பெசிஃபிக்காக அவங்களுடைய முயற்சி எடுத்து அவங்க ட்ரை பண்ணி தாராளமாக சேரலாம். நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்குது, குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகே சார், இப்போது நீங்கள் சொன்னீங்க 11th 12thலேயே வந்து இந்த மாதிரி குரூப்ஸ் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒருத்தர் வந்து படித்து முடிச்சுட்டாங்க, UGA முடிச்சுட்டாங்க, ஆனால் இப்போ வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொபாட்டிக்ஸில் இருக்குது அப்படின்னா என்னால் அப்படி ஷிஃப்ட் ஆகி ரொபாட்டிக்ஸ் சைட் போக முடியுமா? அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஓகே, ஷிஃப்ட் ஆகி போகிறது அப்படின்றது கரண்ட்டாக நம்ம பார்க்கும்பொழுது சான்சஸ் ஆர் அவைலபிள், ப்ரொவைடட் நான் சொன்னேன் இல்லையா கோர்சஸ். இப்போ ராஸ் பேஸ் கோர்சஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா நிறைய இன்ஜினியரிங்கான நாலேஜ், மேத்தமேட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கோடிங்கு எல்லாமே வந்து தேவைப்படும். அவர் எந்த ஃபீல்டில் வேணாலும் இருக்கலாம்.
ப்ரொவைடட் இந்த மாதிரியான கோர்சஸ் படிச்சுட்டு அந்த கோர்சஸில் ஏதாவது சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி எக்ஸிபிட் பண்ண முடியும், அவர் வச்சிருக்கிறாரு, அது சம்மந்தமான டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா வெரி வெல் யூ கேன் அப்ளை ஃபார் தி ஜாப்ஸ். ஸோ அந்த கோர்ஸ் அதோடைய நாலேஜ் தான் எதிர்பார்க்குறேன். எல்லா எம்ப்ளாயீஸுமே எதிர்பார்க்குறது என்னென்னா என்னுடைய ஒர்க்கை மினிமம் ரீச் மூலயமா மினிமம் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா அவனால் பண்ண முடியுமா, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா, நம்மளை விட நல்லா பண்ண முடியுமான்றது தான். ஸோ டிகிரின்றது ஒரு பேசிக் நீடு மாதிரி ஆயிடுச்சு. அப்போது அவர் என்ன கோர்ஸ் வேணாலும் படிச்சிருக்கட்டும், என்ன டிகிரி வேணாலும் படிச்சிருக்கட்டும், இந்த மாதிரியான கோர்சஸ் படிச்சுட்டு அந்த கோர்சஸில் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு, பிகாஸ் அங்கே ஏன் கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின் வருதுன்னு கேட்டால் that requires lots of engineering knowledge, lots of engineering maths, lots of engineering physics எல்லாமே தேவைப்படாத அந்த உதாரணத்துக்கு ராஸாக இருக்கட்டும், பிஎல்சி சொல்லியிருந்தோம், இந்த மாதிரிலாம் கோர்சஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கோர்சஸ்க்கெல்லாம் இந்த நாலேஜ் தேவைப்படுதுன்றதுனால they will be finding it difficult initially. பட் நான் அதை தான் படிப்புன்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரை தடுக்கிறது யாராலையும் முடியாது, அவர் ஜெயிச்சு தான் தீருவார் கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்பொழுது தாராளமாக தே கேன் கிவ் அ கோ, ப்ரொவைடட் இந்த மாதிரியான கோர்சஸ் படிச்சுட்டு எங்கே படிக்கிறாங்களோ அங்கேயே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்களான்ற கேள்வியை கேட்டுட்டோம் அப்படின்னா that will ease 90% of our efforts. அவங்க இன்டர்வியூ அனுப்புனாலே போதும், அதாவது அந்த சம்மந்தமான விஷயங்களை நாலேஜ் பண்ணி நிறைய இன்டர்வியூஸ் அவைலபிளாக இருக்குது, அவரும் நெட்டில் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இவ்வளையே தாண்டி ஒருத்தர் பயம் இருக்கும், அந்த சின்ன வயசில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் தி ஹார்டஸ்ட் அப்படின்வாங்க, அந்த பயம்லாம் இருக்குன்னா இந்த விஷயங்கள் இன்னும் அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ தாராளமாக அவங்களும் போக முடியும், ப்ரொவைடட் தே கெயின் கம்ப்ளீட் நாலேஜ் தான் முக்கியம், அது தெரிஞ்சுக்கிட்டு அவர் தாராளமாக போக முடியும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்தந்த ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ரொபாட்டிக்ஸ் துறையில் என்ட்ரி ஆக முடியும் அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்? கண்டிப்பாக இதில் வந்து மல்டிபிள் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்லி ஹார்வர்ட் கார்ட்னர் ஒருத்தர் எழுதியிருக்கார். ஸோ யார் வந்து எந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி வரும் பொழுது நிறைய விஷயங்கள் வரும். அதில் எம்பத்தி இருக்குன்னா நீங்கள் வந்து சைக்காலஜிஸ்ட்டாக போங்க, அதே போல் இன்னொருத்தருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது நீங்கள் சைக்காலஜியாக போங்க, நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் லீடர் ஆகலாம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஒருத்தர் வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நெய்ம் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து போலீஸ் ஆகுங்க, நீங்கள் வந்து ஆர்மிக்கு போங்கன்னுவாங்க. அதில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், யாருக்கெல்லாம் ஃபிசிக்ஸ்லேயும் மேக்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மேத்தமேட்டிக்ஸ் ஆகுங்க, நீங்கள் வந்து ராக்கெட் சயின்ஸை படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஜினியரிங்கான பேஸ் தான் இந்த ரொபோட்டிக்ஸ்க்கான பேஸுமே வந்து நம்ம வந்து சொல்லுவோம். மேக்ஸ் எது கொடுத்தாலும் மேக்ஸ் போட்டுறான், மேக்ஸை தவிர்த்து எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இந்த மேக்ஸை கண்டுபிடிச்ச என் கையில் கிடச்சேன் அப்படின்னு பேசக்கூடிய மக்களும் நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது ஒரு சில பேர் மேக்ஸை ரொம்ப பிடிக்கும், ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, ஃபிசிக்ஸோடைய கொள்ளுப்பேரம் தான் இன்ஜினியரிங்கும் ரொபோட்டிக்ஸும். ஸோ ஃபிசிக்ஸ் தான் எல்லாத்துக்கும் மேலே. ஸோ என்னுடைய ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் வந்து ஒன்று சொல்லுவார், என்னென்னு கேட்டால், நீ எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலுமே சரி யூ வுட் லைக் ஃபிசிக்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா உனக்கு கரெக்டான முறையில் ஃபிசிக்ஸ் போயிடுச்சுன்னா ஃபார் ஷுர் யூ லவ் ஃபிசிக்ஸ் அவ்வளோ விரும்ப நீ. இன்கேஸ் இஃப் யூ ஹேட் ஃபிசிக்ஸ் ப்ராபப்ளி யூ ஹேட் அ பேட் டீச்சர் அப்படின்னு. ஸோ ஃபிசிக்ஸ்ன்றது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த ஃபிசிக்ஸும் மேக்ஸும் ஒன்று சேர்ந்தது தான் இன்ஜினியரிங். ஸோ இந்த விஷயம் தான் ரோபோட்டிக்ஸ்க்கும் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மொட்டை மாடியிலேருந்து ஒரு 3வது மாடியிலேருந்து ஒருத்தர் பால் போடுறாரு, எவ்வளோ ஸ்பீடில் பால் வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு ஒருத்தர் கேட்டோன்னே ஒரு ஆர்வம் வரணும். அப்படியா இந்த ஸ்பீடெல்லாம் கால்குலேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஆர்வம் ஒரு பிள்ளைக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் தான் இன்ஜினியரிங் வரணும். ஸோ இந்த மாதிரியான பிரித்து அந்த மல்டிபிள் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அழகாக அந்த புக்கில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்க்கும் பொழுது இந்த ஒரு விஷயம் தான் ரோபோட்டிக்ஸ்க்கும் நம்ம சொல்லுவோம். மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் யாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ, யார் ரொம்ப அதில் ஆர்வம் காட்டுறாங்களோ தே ஆர் எலிஜிபிள் டு கோ ஃபார் திஸ் பர்டிகுலர் இன்ஜினியரிங் அஸ் வெல் அஸ் ரோபாட்டிக்ஸ். ஏன்னா எல்லாமே இது ரெண்டு தான், மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் தான் மொத்தமுமே அதில் ஆக்சுவலாக. ஓகே சார். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ட்ரைனிங் சொல்லி இப்போ ரொம்ப அவேர்னஸ் வருது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டெம் ட்ரைனிங்க்கும் ரொபாட்டிக்ஸ்க்கும் எதுவும் ரிலேஷன்ஷிப் இருக்கா? கண்டிப்பாக. ஸ்டெம் அப்படின்றது ஒரு கான்செப்ஷுவல் ஸ்டடி சம்மந்தமாக கொண்டு வந்தாங்க. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னு சொல்லி கேட்டால், வாட் எவர் தே ஆர் ஸ்டடியிங் இன் தி ஸ்கூல், சின்ன வயசில் நானே கூட நினச்சிருக்கிறேன், இதெல்லாம் வாழ்க்கையில் எங்கடா யூஸ் பண்ண போகிறோம், A+B² எங்கடா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிருப்போம். ஏன்னா 8th மேக்ஸ்லாம் தான் வரும். ஸோ அந்த விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ணணுன்ற ஒரு கான்செப்டில் தான் ஸ்டெம் வந்துச்சு. ஸோ ஸ்டெம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த A+B² எங்கே அப்ளை பண்ணுறோன்றதை சொல்லி கொடுக்கும். ஸோ ரோபோட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெம்முடைய 100% அப்ளிகபிளான ஒரு ப்ராடக்ட் தான். ஸ்டெம்முக்கு நிறைய இருக்குது. ஸோ ஸ்டெம்மில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரோபோட்டிக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் இட் ஆக்சுவலாக. ஸோ ரோபோட்டிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாலே தட் வில் இட் செல்ஃப் கவர் மேஜர் போர்ஷன் ஆஃப் த ஸ்டெம். ஸோ அவர் மேக்ஸ் படிக்கிறாரு, அந்த மேக்ஸ் எங்கே யூஸ் ஆகுது, இப்போ A+B² எங்கே யூஸ் ஆகுது, இல்லை ஒரு ஆர்ம் எல்போ இருக்குது, உதாரணத்துக்கு ஒரு +1 +2 ஃபிசிக்ஸ் படிக்கிறாரு, அந்த ஃபிசிக்ஸ் எங்கே யூஸ் ஆகுதுன்னா ரொபோட்டிக்ஸில் +1 ஃபிசிக்ஸ் அவ்வளோ யூஸ் ஆகும்.
யாரெல்லாம் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்களோ ப்ளஸ் ஒனில் எங்கே யூஸ் ஆகுதுன்னு தெரியாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ ஒரு சின்ன ரோபோட்டிக் ஆமை செஞ்சிங்கன்னா போதும், அவ்வளவு மேக்ஸை நீங்கள் வந்து ரோபோட்டிக் ஆமுக்கு ஃபிசிக்ஸை வந்து நீங்கள் அப்ளை டார்க்கு மொமெண்ட்டு இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி மாறிடுவீங்க. ஸ்டெம்ன்றது அதுதான். ஸ்டெம்ன்றது ஒரு ஸ்டடியை எப்படி ப்ராக்டிக்கலாக மாற்றணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ஸ்டெம். எல்லா விஷயத்துக்கும் ஸ்டெம் தேவைப்படுது அப்படின்றது இதுதான். சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றது இதுதான். ஸோ நீங்கள் படிக்கிற படிப்பை ப்ராக்டிக்கலாக பார்க்குறது எப்படி. ஸோ ரோபோட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெம்மில் நிறைய கவர் பண்ணிடும். ரோபோட்டிக்ஸை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினிங் ப்ராக்டிக்கலாக ஏதாவது பண்ணுறாரு, அதுவும் ஒரு சில ஸ்டெம்முக்குள்ளே வரும். என்னென்னலாம் நீங்கள் டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடான ஒரு சொல்யூஷன் ஒன்றுத்துக்கு கொடுக்குறீங்களோ அதுவும் ஸ்டெம்மில் வரும். robotics is also a part of STEM actually. அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ STEM is a way to do something practically. அவ்வளோதான். ஓகே சார். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் இதெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ நான் ஒரு ஜாப்குள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ரொபாட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஜாப். என்னோட என்ட்ரி லெவல் வேலை எப்படி இருக்கும், அதே மாதிரி என்னோட க்ரோத் வந்து எப்படி இருக்கும், என்னோட க்ரோத் கிராஃப் வந்து எப்படி இருக்கும்? ஓகே, எப்படி இருக்கும்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சேலரி கேட்குறீங்களா, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒர்க் கேட்குறீங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒர்க், இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து கெரியர் க்ரோத் கேட்குறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ இது வந்து எம்பெடட் ஃபீல்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொபாட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி போகும்போது ரொபாட்டிக்ஸ்னு இருக்குது, எம்பெடடும் இருக்குது, கிளப் பண்ணியும் போகுது, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரியும் போகுது. இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து பார்க்கும் பொழுது சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்கும். உதாரணத்திற்கு பிசிபி டிசைனிங் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து சர்க்கியூட்டை கொடுத்துருவாங்க, சர்க்கியூட் வந்து டிசைன் பண்ணி கொடுக்கணும். R&D டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா இனிஷியலாக அந்த சர்க்கியூட் டிசைன் பண்ணுற ஒர்க் கொடுப்பாங்க. அது இல்லாமல் அந்த சர்க்கியூட் எல்லாமே அசம்பிள் பண்ணி வந்துடும். அசம்பிள் பண்ணுறதுக்குலாம் இப்போ ஃபுல்லாக மிஷின் வந்துருச்சு. அசம்பிள் பண்ண பிறகு டெஸ்டிங்கான ஒர்க் வந்து கொஞ்சம் க்ரூஷியல். அந்த டெஸ்டிங் இப்போ பிசிபி ஒர்க் ஆகுது. பிசிபின்றது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் போர்டு. அந்த போர்டில் தான் இன்புட்டை கொடுப்பீங்க, அது இன்புட் போய் ப்ராசஸ் ஆகிட்டு அவுட்புட் அந்த போர்ட்லேயே வந்துடும். நீங்கள் வயர் மூலயமா வெளியே எடுத்து எதுக்கு தேவையோ நீங்கள் கொடுத்துடணும். அப்படி நீங்கள் பார்க்கும்போது அந்த டெஸ்டிங்கான ஒர்க்கு, அது மொத்தமே எடுத்து அசம்பிளிங்கான ஒர்க்கு, இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே உங்களுக்கு வரும். இது இனிஷியல் ஸ்டேஜஸ். ஸோ ஒருத்தர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணார், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து அடுத்த லெவலாக கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஒவ்வொரு நாள் ஒரு ப்ராடக்ட் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ப்ரெஷர் எல்லா கம்பெனிஸ்க்கும் இருக்குது. ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருக்குது, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்னொரு கம்பெனி வருவாங்க, அந்த கம்பெனி இதோட ப்ராடக்டோட நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஆப்பிளுக்கும் சாம்சங்கும் இருக்கக்கூடிய ஒரு சண்டை மாதிரி. ஸோ அது வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டில் அடுத்த லெவல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருப்பாங்க. இவர் இந்த இடத்துல ஒர்க் பண்ணி இந்த ப்ராடக்ட்டில் கொஞ்சம் மாஸ்டர் ஆயிடுவார், ஒரு 3-4 இயர்ஸ் இருப்பார், நல்லா மாஸ்டர் ஆயிடுவார். அவரை தூக்கி அந்த டீமில் போடுவாங்க. அந்த டீம் வந்து சஜஸ்ட் பண்ணுற டீமாக இருக்கும், இல்லை ஒர்க் பண்ணுற டீமாக கூட இருக்கும். அது R&D டீம், அதுதான் ஃபைனல் டீம். அந்த R&D டீம் ஒர்க் பண்ணி ஓகே இந்த இடத்துல இந்த ஒரு பொருள் வந்து மக்கள் வந்து ஃபீட்பேக் தர்றாங்க, நம்ம அதை வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு விஷயம் போடுவாங்க. ஸோ அந்த டீமில் அவர் அங்கே போவார். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரோபோட்டிக்ஸ் எம்பெடன்றது சைனஜிஸ்டிக் ஃபீல்டு. மெக்கானிக்கலாகவும் நாலேஜ் இருக்கணும், எலக்ட்ரானிக்ஸில் நாலேஜ் இருக்கணும், இந்த சர்க்கியூட் டிசைனிங் அது சொல்லியிருந்தோம், கோடிங்லேயும் நாலேஜ் இருக்கணும். உட்காந்து கோடு டைப் பண்ணணும். PLCக்கு ஒரு கோடு, இப்போது சம்மந்தமாக பசங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஆர்டினோ அப்படின்னு இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ்லலாம் வந்து இந்த மாதிரி PLCs யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. இப்போது இந்த ராஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து ராஸ்பெரி பைன்னு சொல்லுவாங்க, ஜெட்சன் நானோன்னு சொல்லுவாங்க. இதில் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துருச்சு. ஜெட்சன் நானோலாம் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இங்கேருந்து அங்கே போகிற அவர் R&Dயில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நான் ஓவரால் ப்ராடக்டாக சொன்னேன். ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளே 100 டிஃப்ரெண்ட் சப்டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சப்டிவிஷன்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தனித்தனி ஃபீல்டு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒரு கடலாக இருக்கும். அந்த கம்பெனி இந்த ஃபீல்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றத பொறுத்து அந்த ஹைரார்க்கி இருக்கும். டாப் லெவல் பொசிஷன், செகண்ட் லெவல் பொசிஷன், தேர்ட் லெவல் பொசிஷன், அந்தந்த கம்பெனியை பொறுத்து. ஓகே சார். ஸோ இது வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறவங்களுக்கு. இதுவே நான் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப், ஒரு ஆண்டர்ப்ரினராக மாறணும், இந்த ஃபீல்டில் வந்து நானே எனக்கான ஒரு கம்பெனி துவங்கணும், அந்த மாதிரி ஆசைப்பட்டால் அவங்க என்ன பண்ணணும் சார் பேசிக்காக? ஓகே, இப்போ இதில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்றது ஒரு கடல். கண்டிப்பாக எங்கே போகணும், எதுக்கு போகிறோம் அப்படின்ற விஷயம்லாம் முதல்ல நம்ம கேள்வி கேட்டுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ பிரக்யான் ரோவர் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அதில் ஒருத்தர் ஒரு ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதில் நான் பண்ணுறேன் அப்படின்னா அவராலேயே லான்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் மேபி ஃபண்டிங்லாம் கிடச்சி அவர் ட்ரை பண்ணாலுமே லான்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாம் கம்பெனியோட சேர்ந்து இஸ்ரோவோட சேர்ந்து ஒர்க் பண்ணோம்னா தட் வில் பி கம்ப்ளீட்லி பெனிஃபிஷியல் ஃபார் அஸ். இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது. அது இல்லாமல் கன்சியூமர் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. ஸோ கன்சியூமர் ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளோர் கிளீனிங் ரோபோட் ஒருத்தர் பண்ணணும்னு நினைக்கிறார். உதாரணத்துக்கு ஆன் பண்ணி விட்டுட்டா வந்துருச்சு. இப்போது பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இப்போது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸில் 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோடைய வீட்டில் ஃப்ளோர் கிளீனிங் ரோபோட் இருக்குது. ஒரு ஆன் பண்ணி விட்டுட்டா போதும், அப்படியே தரையில் போய் எல்லாத்தையும் தொடச்சிட்டு வந்து அது வாரத்தில் உட்காந்துரும்.
ஸோ அந்த மாதிரியான ஃப்ளோர் கிளீனிங் ரோபோட் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ், கன்சியூமர் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் அதுவும் வந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு ஸ்டார்ட் அப்கான ஃபீல்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால் எஜுகேஷன் ரிலேட்டடாக இப்போ நம்ம வந்து இப்போ ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டு, மக்களுக்கு தேவையான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரியும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்ஷன்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து எங்கே சூஸ் பண்ணணும், எங்கே நமக்கு மார்க்கெட் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை சார்ந்து பிஸ்னஸ் அப்படின்றது வேறு, ரோபோட்டிக்ஸ் டெக்னிக்கல் அப்படின்றது வேறு. இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணுறது தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டார்ட் அப்பு, சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு டெலிவர் வந்து நமக்கு பண்ணோம். ஸோ எங்கே போக போகிறோம், எப்படி போக போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு கன்ஃபைன்டாக ஒரு ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு என்னெல்லாம் மார்க்கெட் இருக்குது, யார் யாரெல்லாம் வாங்குவாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு ஒருத்தர் அங்கே இறங்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டில் அவைலபிள். நம்ம கண்ணால் பார்த்த ஒரு growth தான் ஃப்ளோர் கிளீனிங் ரோபோட். ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆச்சு 2016-17 தான் சின்ன சின்ன அளவில் வந்துச்சு. இப்போது ஒரு அளவு வீடுகளுக்கு ஃபுல்லாகவே வந்துருச்சு. இப்போது நிறைய பொருட்கள் வந்து அதை சார்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் அதிகமான தேவைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு போனோம்னா நிறைய டிமாண்ட் இருக்குது, தாராளமாக போகலாம் அப்படின்றத ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவே நம்ம சொல்லிக்கிறோம். எனக்கு தேவைப்படுது அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே சார். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ் துறையில் வந்து உள்ளே போகிறதுக்காக என்ன எஜுகேஷன் கோர்சஸ் படிக்கணும், அதே மாதிரி படித்தோம்னா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து பேசலாம்.